எங்கள் ஊரில் வடையை சாப்பிட்டு பாருங்க. சரியா பாப்போம். எங்கள் வீட்டில் இப்போ உங்கள் ஸ்ரீலங்கா மாதிரி இங்கே பாருங்கோ இங்கே இருங்கோ அப்படிதான் வீட்டில் எங்கள் வீட்டில் கிடைக்கிறது. அது சுதர பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீலங்காக்காரங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். பாருங்க வீட்லி வந்துட்டு விடுங்க. சாம்பார் சம்பல் நன்றி. திருவனந்தபுரத்துக்கும் பஸ் இருக்குது. இது வந்து குளச்சல் வழியால் போகிற ஒரு பஸ் தான். போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எடுக்குமாமன்றதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்க குளச்சல் போகிற பஸ் பாருங்க. பஸ்ஸுக்கு பார்த்து கொண்டு நிற்கிறேன். ரெண்டு ஆட்டோக்கு விலை கேட்டுனா இங்கே இருந்து போகிறதுக்கு 400 ரூபா சொல்லிக்கணும். பஸ்ஸில் போனால் தான் லாபம். பாருங்க பூமாலைக்கரை பாடப்புத்தகம் எழுதினது சும்மா எழுதின இல்லை எழுது இந்த கொப்பி. பாப்பேன் தமிழ் எழுத்த என்ன இங்கிலீஷில் தமிழோ இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் தமிழ் எழுத்த பார்ப்போம் கூட. என்ன எல்லாம் கலந்துருக்குது. ஆனாம் இருக்குது ஏயும் இருக்குது. இது தமிழ் புத்தகம். இது இந்த தமிழ் புத்தகம் பாருங்க. 9ஆம் வகுப்பு. எங்களுக்கு விவேகம் என்ன வித்தியாசம் வந்து பார்ப்போமே. இவருக்கு நல்ல நுணுக்கமாக இருக்குது தமிழ் இது. ஆனால் இதில் பாருங்க இவருக்கு திராவிட மொழி குடும்பம் இருக்குது. உங்களுக்கு தமிழ்னா தமிழ் மட்டும்தான். ஓ எடுங்க. இவன் இந்த 12ஆம் ஆண்டு பாடம் எலக்ட்ரானிக்ஸ். பரவாயில்லை முன்னேற்றம். நாங்க எழுதுவீங்களோ? தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியம்? போகிற வழியெல்லாம் பாருங்க எப்படி இருக்காண்டு. இது ஏற்கனவே இந்த வழியாக நடந்து போய் காட்டினான் தானே. இஞ்சாலி பக்கம் கூடுதலாக ரப்பர் தோட்டம் இருக்குது. மற்றது வந்து பலாமரம் இருக்குது. மலைப்பகுதியாக மலையை சுற்றி தான் இருக்கிறது பாருங்க. இந்த இடத்துல அந்த மலை உடைச்சு கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரியில் பிரச்சனை நடக்குது. மலை உடைக்கிற பிரச்சனை வந்து அந்த மேலே தான் உடைச்சு கொண்டு வைக்கணும். இவாங்க இதில் ஒரு பாலம் வருது. இதுலேயும் ஒரு ஏரி கொண்டு ஓடுது. அருவி புழுதியாக கிடக்கு இந்த இடம். இப்போ இந்த திருப்பரத்தூர் போகிறதுக்குரிய வழியில் பேங்க இருக்கிற வீடுகள் அந்த மேலைகள் எப்படி இருக்குதுன்னு கூடுதலான வீடுகள் ரோட்டு கரையெல்லாம் இருக்குது. நல்ல ஏற்றத்தெலாம் போகுது. இதில் பழைய ஆளது வீடுகள். இதில் ஒரு ஆதி பெந்திகொஸ்தே சத்திய சபை பெந்திகொஸ் சபையாம் இது. இதில் ஒரு ஊர் இருக்குது பாருங்க. இந்த ஊருன்ற பேர் வந்து கல்லடி மாமூடி கல்லடி மாமூடின்னு சொல்கிற ஊர்.
என்னென்னா நான் போய்கொண்டிருக்கிற இந்த இடத்துல கடைசி இடம் தானே, அதாவது கடைசி பஸ் ஸ்டாண்ட் தானே திருப்பரத்துறன்னு சொல்கிற இடம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு பேர் வந்து குலசேகரம்னு சொல்கிற ஊர். குலசேகரம்னு சொல்கிற ஊரால் போய் கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஆஸ்பத்திரி, வைத்தியசாலை பாருங்க. ஒரு பெரிய வளர்ச்சியான நகரம் மாதிரி இருக்குது பார்க்க. இதுக்குள்ளேயும் ஒரு கடைகள் இருக்குது. நாகக்கோடி குலசேகரம். இன்னும் ஒரு காமனத்தியாரெலாம் போய் சேர்ந்துடும் இந்த இடத்துக்கு. ஒவ்வொருவரோட நிப்பாட்டி தான் போகினோம். திற்பரப்பு 7 கிலோமீட்டர் போட்டிருக்கணும். 7 மைல் ஆகும். இப்போ இது எந்த இடம்னா குலசேகரம் அரசமூடு அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் பாருங்க. இதெல்லாம் யானை இருக்கிற இடங்களோ தெரியல, என்னத்துக்கு வந்துருக்குறாண்டு. திருப்பரப்பு வந்துட்டுது. அண்ணா ஃபால்ஸ் அங்காலையா? ஃபால்ஸ் ஜங்ஷன்ல நிப்பாட்டுமா? என்னண்டா திருப்பரப்பு ஃபால்ஸ், திருப்பரப்புன்னு சொல்கிற இடத்தடிக்கு வந்துட்டுது. ஃபால்ஸ் போகாது, சந்தியில் நிப்பாடுமா, அதில் நடந்து போகணுமே. இல்லை அது வந்து ஆட்டோ பிடிக்க வேணும். இங்கே பாருங்க, திருப்பரப்பு அருவி. திருப்பரப்புன்னு சொல்கிற ஊரடிக்கு வந்துட்டு நீ இங்கே இருந்து திருப்பரப்பு அருவிக்கு போக வேணும். இங்கே பாருங்க, இதான் வந்த வழி. இதால் வந்து அப்படி இதில் நிற்கிறேன்னு பாருங்க. இதில் வந்து திருமல் தேர்ட் சிவாலயம்னு சொல்லி இருக்குது. திருப்பரப்பு அருவிக்கு போகிறதுக்குரிய வழி. விளாங்கல யாரு மாமாவோ யாரு இருக்கிறோம்? ஓமண்ணா இலங்கை. சுதன். ஆமாம், நல்லா இருக்கலாம். ஆமாம் சார் பேசட்டும் சார். ஒரு ஆள் பேசிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். நான் அவரை பார்த்துருக்கேன், அதனால தான் நான் பார்த்துருக்கீங்களா யூடியூப்ல? ஆமாம், அதுதான் நான் எனக்கு சின்ன ஒரு டவுட்ல தான் நான் அவர்கிட்ட சொல்லி கூப்பிட்டேன். நல்லா இருக்கலாம். ஒரு டீ போடுங்க. இல்லை டீ குடிக்கிறீங்களா? வேண்டாம், போதும். எங்க ஊருக்கு வந்துருக்கீங்க, நீங்க டீ சாப்பிடாம இருந்தா எப்படியா? குடிக்க எங்க ஊர்ல வடையை சாப்பிட்டு பாருங்க. சரியா பாப்போம். அண்ணா வடை தந்துருக்காரு. பேர் மாகின். இந்தியா. ஆமா, தமிழ உங்க ஸ்ரீலங்கா தமிழர்களுடன் எப்பவும் இந்திய தமிழர்களான நாங்கள் இருப்போம். ஓ நன்றி. சார், இது வந்து இந்தியாவில் தமிழ்நாடுங்கிறதுல கன்னியாகுமரி மாவட்டம். இப்போ இது வந்து பத்மநாபபுரம் தாலுகா. இது வந்து திருப்பரப்புங்கிற ஊர். இது வந்து முன்னாடி கேரளாவுக்கு கீழே இருந்து 1952 வரை. அப்போ இங்கே கேரளா மன்னர்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. எங்களுடைய தமிழில் வந்துட்டு தமிழ் மலையாளம் கலந்து வரும். கொஞ்சம் ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் நீங்கள் நாங்கள் இங்கே பாருங்கோ. அதில் எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து இங்கே பாருங்கோ, இங்கே இருங்கோ. அது அந்த ஸ்ரீலங்கா முன்னாடி வந்து
கன்னியாகுமரி வந்துட்டு முன்னாடி ஒரு நாடாக தான் இருந்தது. கடல் வந்து அழிஞ்சு திருப்பி இதானது. அப்படிதான் ஸ்ரீலங்கா. ஆமாம், மைக்ரான் ஆனது. அப்போ இங்கே உள்ளவங்க நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் இருந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் இப்போ உங்கள் ஸ்ரீலங்கா மாதிரி இங்கே பாருங்கோ, இங்கே இருங்கோ, அப்படிதான் வீட்டில் எங்கள் வீட்டில் கதைக்கிறது. அது சரி. ஆமாம். அப்போ இது வந்துட்டு ராஜா காலத்தில் 1952 வரை திருவிதாங்கூர் மன்னர் ஆண்டார். அப்போ அது 1952க்கு பிறகு தான் இங்கே வந்து தமிழ்நாடோட குமரி மாவட்டம் இணைஞ்சு கேரளாவுக்கு பாலக்காட்டை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு இதை கொடுத்தாங்க. அப்போ தான் திருப்பரப்பு அருவி. இது நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு அருவியோட நீர்வீழ்ச்சி, தமிழ் நீர்வீழ்ச்சி. அது இங்கே இருந்து பக்கத்தில் தான் இருக்குது. இது பக்கத்தில் ஹோட்டல் பிஸ்மி ஹோட்டல். நீங்கள் குமரி மாவட்டம் வந்தீங்கன்னா, இந்தியா வந்து குமரி தமிழ்நாடு வந்து குமரி மாவட்டம் வந்தீங்கன்னா திருப்பரப்பு ஜங்ஷனில் இறங்குனா உங்களுக்கு பிஸ்மி ஹோட்டல் இருக்கு. சாப்பாடு இது பக்கத்துல உங்களுக்கு குளிச்சுக்கிடலாம், எல்லாமே இருக்கு. ஒரு ஆளுக்கு இந்திய ரூபாயில 10 ரூபாய் குளிப்பதற்கு. பாதுகாப்பா இருக்கும். ஆமா, எல்லாம் தண்ணி எல்லாம் பாதுகாப்பா, செக்யூரிட்டி இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கு, பிரசித்தி பெற்ற சிவன் கோயில். இங்கே எல்லா உலகத்துலேயும் பல நாட்டிலேருந்து இங்கே வராங்க சிவன் கோயில். ராஜா இருந்தபோது இதை உருவாக்கியதாங்க. இங்கே ஒரு செக்கு டாம் இருக்கு, அதில் போட்டிங் இருக்கு. அது ஸ்ரீமூலம் திருநாள் இங்கே வந்து வறட்சியாக இருந்தது 1940-42 காலகட்டம். அப்போ அவர் தான் இந்த செக்கு டாமை கட்டி இங்கே ஒரு போட்டிங், அது மாதிரி தண்ணி இந்த பக்கத்தில் இங்கே ஒரு 50-60 கிலோமீட்டர் விவசாயம் குடி தண்ணீர் இல்லாமல் இருந்தனால அவர் கட்டி அன்னைக்கு ராஜா ஆண்டார். அப்படிதான் இந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. அதுக்கு பாறைகள் உடச்சு எடுத்தாங்க கோயிலுக்கு. அப்படியே அது நீர்வீழ்ச்சியாகி இப்போ உலகத்திலே ஃபேமஸ் பெற்ற கன்னியாகுமரியில 2வது இடம். கன்னியாகுமரி கழிஞ்சா அடுத்தது திருப்பரப்பு அருவி. இந்த அருவி தான். ஆமாம், இந்த அருவி தான். என் பேர் வந்து மாஹின் இந்தியா. சரி, நீங்க பாருங்க யூடியூப்ல. ஓகே, சுதன் தானே? சுதன் அண்ணாக்கு நன்றி. இவ்வளோ நேரம் இந்த விளக்கப்படுத்தி சொன்னதுக்கு சந்தோஷம். சுதனை பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீலங்கா காரங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். மிக நன்றி. நாங்கள் உங்களுடன் இருப்போம், இந்தியாக்காரங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். வாரமையா யாரு? வணக்கம். அவர் விவசாயி, ரப்பர் விவசாயி. ஓ, ரப்பர் விவசாயி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்ல சுகம். நல்ல சுகம் இருக்கும். எப்படி உங்களோட ஊர்? வேலையெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. பிரச்சனை மழை காலங்களில் வேலை இருக்காது. மழை காலங்களில் வேலை இருக்கு. நான் தோட்டத்துக்கு போனேன், நிறைய தோட்டத்துக்கு ரப்பர் எல்லாம் மட்டும் இந்த முறை பார்க்க போக மாட்டேன். சந்தோஷம் அண்ணா. சந்தோஷம். நன்றி. வணக்கம். வணக்கம். யானையும் தெரியுதோ? யானை யானையா? ஓ, எங்கே உள்ள? இந்த பின்னுக்கு யானை. ஓ, இது எங்கள் வீட்டில் வளர்க்கணும். அங்கே வளர்க்கலாமா? எங்கள் இடங்களில் இல்லை, அங்காளி பக்கம் இருக்குது, மலைநாடு பக்கம், கண்டி, கொழும்பு அந்த பக்கம். இப்போ பாருங்க, அருவியை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களில் இருக்க வீடுகள் அப்படி என்று அண்ணா தான் கூட்டிக்கொண்டு போகிறார். இல்லை, வீடுகளை தான் கேரளா முறைப்படி தானே. பாருங்க எப்படி வீடுகள் உண்டு. இது சிவன் கோயில். இதுதான் சிவன். இதோ சிவன் கோயில். ஆமாம், சிவன் கோயில். இந்த இது. ஓ, சரி. கோயில் போறீங்களா? கோயில் போட்டு வரீங்களா? அருவி. ஆமாம், அருவி. சரி, அப்புறம் போயிட்டு வரட்டா? கோயில் அடைச்சிடும். கோயிலுக்கு போயிட்டு வா. அந்த பக்கம் அருவி. சரி, எல்லாரும் நடந்து போனால் அருவி. ஆமாம், அதில் இருக்கும். சரிங்க. இந்த 11 மணிக்கு அடைச்சிடும். சரி, பார்த்துட்டு வா. கேரளாவில் இருக்க சிவன் கோவில். கேரளான்ற இந்த தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருக்க சிவன் கோவில். இந்த சிவன் கோவில் அரசன்மாற்ற காலத்து கோவிலுக்கு வந்து நிற்கிறேன் பாருங்க. இது கேரளா முறைப்படி காட்டின கோவில். வணக்கம். இது பாருங்க, இந்த கோவில் அப்படி இருக்கு. கருங்கல்லாலே செய்யப்பட்ட கோவில். சுற்றி வேற இந்த கல்லை பாருங்க எப்படி இருக்குதான்னு. சுவரை பாருங்க. கேரளாவிலேயும் இதே மாதிரி தான் இருக்கும் கோவில். அதாவது வந்து சரியான ஒரு பதிவு, அந்த கட்டியாக இருக்கும். சுவரெல்லாம் தூணுவல் அளவெல்லாம் குறைவு. ஏதாவது உள்ளுக்கு போகிறோன்னு தெரியல. அந்த பக்கம் தான் இங்கே பாருங்க, சின்ன சின்ன இந்த கட்டைகள் இருக்கு, கல்லுகள். இதில் ஒரு சிவலிங்க பூ மரம், நாகலிங்க பூ மரம் அப்படின்னு சொல்லலாம்.
பூக்களை பறிக்காது ரெண்டு போட்டிருக்கிறோம். எல்லாம் பழைய காலத்து சின்ன சின்ன தூணுகளை பாருங்க. அரசன் மேட்ட காலத்தில் கட்டப்பட்ட கோவிலா. கோவிலுக்கு மேலே ஏறி போகிற அந்த படி இந்த வாசலை பாருங்க. ஐயப்பனுக்குரிய சந்நிதி. சின்ன சந்நிதி பாருங்க. இதுதான் கோவிலுடைய பிரதான வாசல். நான் மற்ற பக்கத்தால் வந்திருக்கிறேன். தீபம் இதில் வேற கொடிக்கம்பம் இருக்குது, வழியிலான் இருக்குது. மலையாளத்திலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, மலையாளத்திலையும் இருக்குது. இந்த வாசலில் இருக்க இந்த சிற்பத்தை பாருங்க அப்படி இருக்குதாண்டு. வாயிற் காப்பாளர் இதுதான் உள்ளுக்கு போகிறதுக்குரிய வாசல். பழைய காலத்து கோவில். உள்ளுக்கு வீடியோ இருக்க விட மாட்டோம். இதில் வந்து திருமண மண்டபம். இதில் ஒரு வில்வ மரம் நிற்குது. ஊஞ்சால் இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க, அங்கால அருவி ஓடுற சத்தம் இருக்குதுன்னு. இல்லை நவக்கிரகங்களுக்குரிய சந்நிதி. பத்ரகாளி. இது திருப்பரப்பு. மரங்கள் மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்து நிற்குது எல்லா இடத்துலையும். இங்கே தூணுகள் எல்லாம் இருக்குது. அந்த நினைச்சு வெடிச்சா தூணம் தெரியல. இந்த கோயிலுடைய பின்பக்கம் பாருங்க அப்படி இருக்கு. இப்போ இந்த கோவிலுக்குள்ளுக்கு போய் பார்த்தனா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு மேற்பட்ட கோவிலாம். இது கேரளாக்காரட்ட கோவில் என்றால் சொல்லினோம். ஆனால் தமிழாக்களிடம் எனக்கு தெரியல என்ன மாதிரி வரலாறுன்னு சொல்லி. இது வந்து வீரபத்திரருக்குரிய சந்நிதி உள்ளுக்கு மூலஸ்தானத்தில் இருக்குது. சிவபெருமான் ஒரு அவதாரம் தான் வீரபத்திரர்னு சொல்லினோம். இதெல்லாம் பலாப்பழம் இருக்குது. இங்கே ஒரு கடைகள் இருக்குது பாருங்க, சாப்பாடு கடை தான். இதெல்லாம் அருவிக்கு போகிறதுக்குரிய வழி. சாப்பாடு கடைகள் இருக்குது. இது பக்கத்தில் அன்னையில் கடை இருக்கு. அந்த வேலைன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா சிவன் கோவில். குளிக்கிறேன் பாருங்க பார்க்க. கீழே போய் பார்ப்போம் இப்படி இருக்குதுண்டு. அதுதான் பாருங்க இந்த கோவிலின் இஞ்சாலி பக்கம் இருந்து பார்க்க எப்படி இருக்குது. அந்த கோவில் ஒரு மலையில தான் கட்டி வச்சிருக்கணும். இங்கே பாருங்க அருவியை. எல்லா பக்கத்தாலையும் ஓடுது. இதில் மடம் மாதிரி செய்து வச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் குளிக்கிறதுக்குரிய இடம். அங்கால குளிக்கல. அதான் அங்காலையும் நல்லா இருக்குது. அந்த பக்கம் போய் பார்ப்போம் எப்படி ஓடுதாண்டு.
அந்த காலத்தில் இந்த அருவியாம் விவசாய தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்தினவையாம். மற்றது என்னன்னு சொன்னால் இந்த அருவிக்குரிய இந்த கட்டுமானங்கள் எல்லாம் செய்திருக்கேன் தானே, இதெல்லாம் மனுஷர் காலத்திலேயே கட்டப்பட்டதாம். இப்போ எந்தெந்த பக்கம் இடம் இருக்கோ அந்தந்த பக்கத்தால எல்லாம் ஓடுது. இங்காலையும் ஓடுது பாருங்க அந்த அருவியில் தண்ணி. போய் ஒரு காட்டுக்குள்ளால போகுது. இங்கால சிறுவர் பூங்கா. அதில் எதுவும் அந்த கல்லில் பாருங்க இந்த ஓட்டையாக கிடக்குது. என்ன காரணத்துக்காண்டி அப்படி போட்டவேன்னு தெரியல. அதில் ஒரு பறவை மாதிரி இருக்குது. வந்த வழி இதுதான். அருவியை பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்துல இருக்க நிறைய டேம் அதானே பார்க்க போகிறோம். அதோட கேரளா தமிழ்நாடு எல்லையும் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆட்டோ இல்லாமல் போகிறோம் பாருங்க. இந்த இடத்துல இருக்க இந்த ஒவ்வொரு இடங்கள் வீடுகளை பாருங்க எப்படி இருக்குதாண்டு. ஒரு குச்சொழுங்கைக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம்.